வெல்கம் டு சிஸ்டர் அஃபீஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் 31க்குள்ள நம்ம பண்ண வேண்டிய முக்கிய எச்சரிக்கை அறிவிப்புகள் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். வருகின்ற டிசம்பர் 31 காலண்டர் தேதி இல்லை, நம்மளுடைய நிதி அபாயத்திற்கான ஒரு தேதி அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற டிசம்பர் 31க்குள்ள இந்த 5 செயலை நம்ம செய்யலை அப்படின்னா நமக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 31க்குள்ள நம்ம செய்ய வேண்டிய முக்கிய எச்சரிக்கை அறிவிப்புகள் 5 அறிவிப்புகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பா, ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ணணும். இதற்கான கால அவகாசம் பல வருடங்களாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு 500 ரூபாய் ஃபைனோட கால அவகாசம் கொடுத்தாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி 1000 ரூபாய் ஃபைனோட கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த கால அவகாசமும் டிசம்பர் 31 முடிய போகுது. இதுக்கு மேலே கால அவகாசம் வழங்குறது சந்தேகம்தான். பேன் கார்டோட ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா இப்போ பேங்க்கில் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ண முடியாது. லோன், மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் வாங்க முடியாது. இன்கம் டேக்ஸ் தாக்கல் பண்ண முடியாது. இந்த பேன் கார்டோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட நிதி அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதற்கு மேலேயும் காலதாமதம் இல்லாமல் உடனே ஆதாரை பேன் கார்டோட லிங்க் பண்ணிடுங்க. இப்போ 2வது முக்கிய எச்சரிக்கை, 2024-2025க்கான வருமான வரி தாக்கல். இதற்கான தேதி செப்டம்பர் மாதமே முடிஞ்சிருச்சு. இதற்கும் ஃபைனோட கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் ஈட்டுபவர்களுக்கு 1000 ரூபாய் ஃபைனு, அதற்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டுபவர்களுக்கு 5000 ரூபாய் ஃபைனு செலுத்தி இந்த வருமான வரியை தாக்கல் பண்ணுறதுக்கான கால அவகாசம் நீடிச்சிருந்தாங்க. கால அவகாசமும் டிசம்பர் 31 முடிய போகுது. இதற்கு மேலேயும் வருமான வரி தாக்கல் செய்தவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எனவே இதையும் டிசம்பர் 31க்குள்ள செய்து முடிச்சிருங்க. இப்போ 3வது முக்கிய எச்சரிக்கை அறிவிப்பா, ரேஷன் கார்டுகளுக்கு ஈகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கும் கடைசி தேதி டிசம்பர் 31. டிசம்பர் 31க்குள்ள ரேஷன் கார்டில் யார் யாருடைய பெயர்கள் இருக்குதோ எல்லாருமே விலை கடைகளின் மூலம் பயோமெட்ரிக்கில் கைரேகை வைத்து நம்மளுடைய ஈகேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்படி கைரேகை வச்சு ஈகேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்க ஜனவரி 1 ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் அவர்களுடைய பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எனவே உங்களுடைய விலை கடை எது அப்படின்றத செக் பண்ணி அங்கே உங்களுடைய கைரேகை வச்சு ஈகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கிறங்க. இதற்கும் இறுதி நாள் டிசம்பர் 31. 4வது அப்டேட்டா, பிஎம் ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டம். திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்வதற்கும் டிசம்பர் 31 தான் இறுதி நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம பயிர்களுக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கான காப்பீட்டு தொகை நமக்காக வழங்குவாங்க. இதற்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி நாள் டிசம்பர் 31. உங்கள் அருகில் உள்ள கூட்டுறவு சங்கங்களிலோ சிஎஸ்சி இ சேவை சென்டர்லையோ டிசம்பர் 31க்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. அடுத்த 5வது எச்சரிக்கை அறிவிப்பு, பிஎம் ஆவாஸ் யோஜனா பிரதமர் வீடு வசதி திட்டம். திட்டத்தின் கீழ் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 2 லட்சம் வரைக்கும் வழங்குறாங்க. இந்த இதில் அப்ளை பண்ணுறதுக்கும் டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட்டு. உங்கள் மொபைல்லையோ அல்லது பக்கத்தில் உள்ள சென்டர்லேயோ நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு இது இருந்தாலே போதுமானது. திட்டத்திற்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31. இதுக்கு மேலே கால அவகாசம் வழங்குவாங்களா அப்படின்றது தெரியலை. இந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறங்க. நான் இப்போ சொன்ன 5 முக்கிய எச்சரிக்கை அறிவிப்புகளையும் டிசம்பர் 31க்குள்ள கட்டாயமாக பண்ணி முடிச்சிருங்க. இல்லைன்னா ஜனவரி 1 மூலம் நிறைய அபாய சிக்கல்கள் ஏற்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.